பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை ட்வின்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆங்கரான பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் சமீபத்தில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வயிறு ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க உடனடியாக அனௌன்ஸ் பண்ணல, கொஞ்சம் மாதம் கழித்து தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அண்ட் அந்த ஒரு வீடியோவுக்கு கீழேயே அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய கொலீக்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருந்தாங்க. அண்ட் அதில் நிறைய ரசிகர்கள், குறிப்பாக பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டை பதிவிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட வயிறு பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் இதை பார்க்கும்போது கண்டிப்பாக 3 மாதமோ 4 மாதமோ அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை நீங்கள் லேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ என்னவோ, பட் இதை பார்க்கும்போது ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்னு கமெண்ட்ஸை பதிவிட்டிருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டை பதிவிட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு கமெண்ட்டுக்கு பிரியங்கா அவர்கள் வந்து லைக்குமே போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு ட்வின்ஸ் குழந்தை பிறக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்கு. அண்ட் பிரியங்கா அவர்கள் நார்மலாக வீடியோ போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு கமெண்ட்டுக்கு லைக் வேற போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு கடவுள் அந்த ஒரு குடுப்பனையை கொடுக்கல. அண்ட் அதனாலேயே நான் ரொம்ப மனசுடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அவர்கள் பேசியிருந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகியிருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு கிட்ட இல்லை, 1க்கு 2 கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் தொடர்ந்து பிரியங்கா அவர்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு நியூஸ் தான் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் சிம்ரன் அவர்கள் ரீசெண்டாக நடந்த தர்மன் படத்தோட பூஜையில் ரஜினிகாந்த் சார் குறித்து பேசியிருந்தது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் சாரோட நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப வருஷ ஆசை. அண்ட் அந்த ஒரு பீரியடில் என்னால் அவர் கூட நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட நிறைய வேண்டியிருக்கேன், அவர் கூட ஒரு படமாவது நடிக்கணும் அப்படின்னு. அண்ட் அந்த ஒரு டைம் தான் பேட்ட படத்தோட ஆஃபர் வந்துச்சு. அந்த படம் நடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் கூட நடிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கு. அண்ட் அந்த ஒரு ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். தர்மன் படம் உண்மையிலே ரஜினிகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். அவரோட மாஸுக்கும் கிளாஸுக்கும் ரெண்டும் மிக்ஸான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அவரோட சேர்ந்து பணியாற்றுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மேலும் இந்த ஒரு வாய்ப்பை கமல் சார் எனக்கு கொடுத்துருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், மீண்டும் உங்கள் கூடயும் ஒரு படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த தர்மன் படத்தில் சிம்ரன் அவர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல் பற்றி பேசியிருந்தது சோஷியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.